Hey guys, இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பெட்டியை தான் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். பெட்டியை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு சவுண்ட் பாருங்க. ZEBரானிக்ஸ்ல இருந்து 300 வாட் ஸ்பீக்கர்ஸோட அதுவும் வயர்லெஸ் சப்வூஃபர்ஸோட வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெட்டியை ஓபன் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இந்த சவுண்ட் பார் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எப்பவும் மாதிரி தாங்க இங்கே ஓப்பன் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு பெட்டி வெளியே வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்குள்ளேயும் ஒரு பெட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ எதிர்பார்த்த மாதிரி உள்ள ஒரு பெட்டி இருக்குங்க. காமிக்கிறேன் போருங்க. ஓகே ஃபைன். ஓகே இருக்கா உள்ள ஒரு பெட்டி இருக்கா, இதில் தான் சவுண்ட் பார் இருக்கும். ஸோ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு. வெளியே எடுக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். எப்போவுமே சவுண்ட் பாரை உள்ள மாட்டிக்கும். சரி எடுப்போம், கேமராவில் கவர் ஆகாது. ஸோ அதனால் கட் பண்ணிடுவேன். வந்துருச்சு. ஓகே ஃபைன். ஒரு வழியாக எடுத்தாச்சுங்க. இதை ஒரு சைடில் தூக்கி போடுவோம். இப்போ சவுண்ட் பாக்ஸ் அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் பண்ண முடியல காய்ஸ். எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரில காய்ஸ். இஷ்டத்துக்கு அங்கங்கே எதாவது போட்டு வச்சுருக்காங்க. நம்ம தலைகீழ ஓப்பன் பண்ணிட்டேன் காய்ஸ். இந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும் போல். பெட்டி ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக தான் ஓப்பன் பண்ணேன். இதை ஓப்பன் பண்ணும்போது தான் சொதப்பிட்டோம். சரி பரவாயில்ல. இப்போ என்ன எப்படி ஓப்பன் பண்ணேன் என்ன ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் படுறது இதுதான் காய்ஸ். ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கான மவுண்டிங் ஸ்க்ரூஸ், அது போக ஒரு வாரண்டி கார்டு, அது போக நமக்கு வந்து பேட்ரி, ரிமோட்டில் யூஸ் பண்ணுறதுக்கான பேட்ரி, இது தவிர ஒரு ஆக்ஸ் இன்புட்டுக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், உள்ளே என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு ஒரு சவுண்ட் பார் இருந்தது. ஸோ இது தவிர நமக்கு வந்து எப்பவும் மாதிரி ஒரு சப்வூஃபர் இருந்தது. ஸோ இந்த சப்வூஃபர் தான் உள்ள கொடுத்துருந்தாங்க. முன்னாடி நீட்டாக விட்டுருக்காங்க. அந்த ஏர் வென்ட்ஸை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷனே பண்ணிட்டாங்க. நானும் பார்த்தேன் எதுக்கு தான் சப்வூஃபரில் யூஎஸ்பி போர்ட் அப்படின்றது. ஸோ இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்ட் பாரில் இருக்கிறது எப்பவும் மாதிரி HDMI கேபிள் இருக்குது, ஒரு ஆப்டிக்கல் கேபிளுக்கு இருக்குது, ஆக்ஸ் கேபிள் இருக்குது. அது போக யூஎஸ்பிலாம் யூஸ் பண்ணணும்னா ஒரு யூஎஸ்பி கேபிளும் இருக்குது. இதை தவிர நீங்கள் வாலில் மவுண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வால் மவுண்ட்டுக்கான 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிளில் வைக்கிறீங்க அப்படின்னா கிரிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரப்பரும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. முழுக்க ஒரு கிளாஸி ஃபினிஷ் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தோன்னே ஒரு ரிச் ஃபீல் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். டிசைன் வைஸாக தாறுமாறு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள். டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுலேயும் இந்த RGB வர அந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது. இதை தனியாக உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை செட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ இந்த சவுண்ட் பாரை நான் ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் காய்ஸ். ஸோ இந்த சவுண்ட் பாரை பற்றி பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது இதனோட டிசைன். ஸோ இந்த சவுண்ட் பாரை எடுத்த உடனே நான் வந்து அட்ராக்ட் ஆனது இந்த டிசைன் தான். ஸோ இங்கே RGB லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த RGB லைட் பக்கத்துலேயே 4 பட்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி டிசைன் தான் 2 பக்கமுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் கொடுத்துருக்க அந்த கிளாஸி ஃபினிஷ். ஸோ கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்கனால பார்க்குறதுக்கு இது வந்து இன்னுமே ரொம்ப ப்ரீமியமாக தெரியுதுங்க. ஸோ அதனால் டிசைன் வைஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது இது ஒரு ஒயர்லெஸ் சப்வூஃபராக வருது. இந்த ஒயர்லெஸ் சப்வூஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது தரக்கூடிய சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பாருக்கு தேவையான கரெக்டான அவுட்புட்டை இந்த சப்வூஃபரும் தந்துட்டுருக்குங்க. ஸோ அதனால் டிசைன் வைஸாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பாரில் மொத்தம் 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கறதுனால 5.1 விர்ச்சுவல் சவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக டால்பி ஆடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் 5.1 விர்ச்சுவல் சவுண்டை எனேபிள் பண்ணணும்னா இந்த ரிமோட்டில் 3D அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சவுண்ட் எனேபிள் ஆகும். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து விர்ச்சுவல் சவுண்ட்னா நமக்கு பேக்லேருந்து சரவுண்ட் சவுண்ட், ஃப்ரெண்ட்லேருந்து ஃப்ரெண்ட் சவுண்ட் அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ அதை வந்து இவங்க லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலை அப்படின்னாலுமே இவங்க ஃப்ரெண்டில் இருக்கிற இந்த 4 ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி இந்த சைடு ஸ்பீக்கராகவும் இந்த 2 ஸ்பீக்கரை சைடு ஸ்பீக்கராகவும் சென்டரில் இருக்கிற 2 ஸ்பீக்கரை வந்து அவங்க வந்து நார்மல் ஸ்பீக்கராகவும் ஒர்க் பண்ண வச்சு கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தர முயற்சி பண்ணுறாங்க. எல்லா இடங்கள்லையும் இது ஒர்க் ஆகலை, ஆனால் நிறைய இடங்களில் நல்லா இருந்தது. அடுத்து சவுண்ட் குவாலிட்டி. லைட்டாக ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க.
பார்த்துட்டீங்களா? இதில் வந்து மொத்தம் 300 வாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை, மொத்தம் 360 வாட் சப்போர்ட் பண்ணுங்க இந்த சவுண்ட் பாஸ். இது வந்து 180 வாட், அதே மாதிரி இது வந்து ஒரு 180 வாட், மொத்தமாக 360 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய சவுண்ட் பார் தான் இது. சவுண்ட் அவுட்புட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி போட்டோட ஒரு சவுண்ட் பார் அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். நான் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட அன்பாக்சிங் பண்ணால் போட் அப்படின்றதுனால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலாது அப்படின்னு தான் சொல்லணும். நான் அதிலே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு நல்ல சரவுண்ட் சிஸ்டம் வேணும், அதாவது ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வேணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட டிவியோட சவுண்டை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோடது. ஜெப்ரானிக் ஜூக் பார் 7000 அப்படின்ற நேமில் வருது. ஸோ அவுட்புட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து போட்டே நல்லா இல்லை, ஜெப்ரானிக்ஸ் என்ன இருந்துட போகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதோட தான் ப்ளே பண்ணேன். நான் இது வரைக்கும் சாங் கேட்ட வரைக்கும் ஒரு டைம் கூட ஃபுல் வால்யூமுக்கு எட்டு போகல. ஸோ பாதி அல்லது மிஞ்சி போனால் ரொம்ப நல்லா சவுண்ட் வேணும்னா ஒரு 70% சவுண்டை தான் கேட்டேன். அதுவும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது. எப்பவுமே ப்ளூடூத்தை விட நம்ம வந்து ஆப்டிக்கலில் கனெக்ட் பண்ணாலோ HDMIயில் கனெக்ட் பண்ணாலோ சவுண்ட் அவுட்புட் இன்னமும் எக்ஸ்ட்ரா இன்னமும் என்ஹான்ஸ்டாக இருக்கும், சவுண்ட் கேட்குறதுக்கு இன்னமும் நல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ளூடூத்லேயே இதனோட சவுண்ட் அவுட்புட் இப்படி இருக்குது அப்படின்றப்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் நல்லாவே பை பண்ணேன். அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியான அவுட்புட் இதில் கிடச்சிது. ரொம்ப பெருசாக பேசுகிற மாதிரி தெரியலாம், ஆனால் வந்து ஒரு சவுண்ட் பார், அதுவும் ஒரு 12,000 ரூபாய் கிடைக்கிற சவுண்ட் பாரில் என்ன இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல விலை கூடின சவுண்ட் பாரில் கிடைக்கிற மாதிரி ஒரு அவுட்புட் கிடச்சிது அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒருவேளை இதுலேயே அவங்க வந்து ஒரு 2 சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு தரமான செட்டப்பாக இருந்திருக்கும். ஆனால் கொடுக்கல. இது மட்டுமே வந்து தாறு மாறு பண்ணுதுங்க சவுண்ட் அவுட்புட் பொறுத்த வரைக்கும். நான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டடாக இருக்கேன். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக வாங்கிக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது தவிர கூட ஒரு ரிமோட் வந்தது. ஸோ ரிமோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சிம்பிளாக. இதில் மியூசிக், நியூஸ், மூவி அப்படின்ற மாதிரி 3 மோட் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மூவி மோட் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. 3D அப்படின்றது அந்த 5.1 விர்ச்சுவல் சவுண்டுக்காக அது வந்து எல்லா இடங்களையும் நல்லா இல்லை. ஒரு சில சாங்ஸ்க்கு நல்லா இருக்குது, ஒரு சில சாங்ஸ்க்கு அப்படி இப்படி இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேவையான இடத்துல. அடுத்து ட்ரபிளுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக ட்ரபிளுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்றது இல்லை, தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு போகுதுங்க. ட்ரபிள் எப்பவுமே ஒரு மினிமலாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஆனால் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு பேஸ் இருக்குது. ஒருவேளை ரொம்ப அதிக பேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது வந்து ஒயர்லெஸ் சப்வூஃபர் தான். ஸோ இந்த ஒயர்லெஸ் சப்வூஃபரை கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு இந்த சவுண்ட் பாரை உங்களோட டிவி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சவுண்ட் இந்த சப்வூஃபர் சவுண்ட் ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் அப்படி தான் ட்ரை பண்ண போகிறேன். இது தவிர ஒரு இன்புட் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ இந்த இன்புட் ஸ்விட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் பாரில் இருக்கிற விஷயங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு, உதாரணத்துக்கு சவுண்ட் பாரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு USB போர்ட் இருக்குது, ஒரு HDMI இருக்குது, அது போக ஒரு ஆக்ஸ் அது போக ஒரு ஆப்டிக்கல் அவுட்புட் இருக்குது. ஸோ இந்த நாளையும் மாற்றிக்கிறதுக்காகவும் ப்ளூடூத்துக்கு மாறுறதுக்காகவும் இந்த இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது தவிர பேர் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து ஒருவேளை சவுண்ட் பாரும் ஸ்பீக்கரும் கனெக்ட் ஆகலை ஏதாவது டைமில் அப்படின்னா இந்த பேர் பட்டனை அமுக்கிறது மூலமாக ரெண்டையும் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த சவுண்ட் பார் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 12,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் உங்களோட பட்ஜெட்னே இருக்கட்டுமே, ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு தரமான சவுண்ட் பார் வேணும், அதுவும் ஒரு நல்ல சூப்பரான சவுண்ட் அவுட்புட் தாறுமாறாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நான் யூஸ் பண்ணதை தி பெஸ்ட்டான சவுண்ட் பார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்பி வாங்கலாம். லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் என்ன 12,000 ரூபாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எல்லாரும் 160 வாட் 150 வாட் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனோட அவுட்புட்டை விட இது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த சவுண்ட் பாரில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுல் டீட்டெயில்ஸ், அது போக போன டைம் வந்து ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோ ஆட் பண்ணது நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி நீங்கள் கேட்டது உங்களோட ஸ்பீக்கரில் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்பீக்கர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் அவுட்புட் கேட்டிருப்பீங்க. ஆனால் இதை வாங்கினா தான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ நல்ல சவுண்ட் பார் தேடிட்டு இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட முடிஞ்சால் இதை விட சூப்பரான சவுண்ட் பார் இன்னும் கம்மி ப்ரைஸில் கிடச்சுன்னா அந்த வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். என்ன மாதிரியான வீடியோ நம்ம சேனலில் எதிர்பார்க்குறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை விட சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன்.